அடுத்ததாக சமய இணக்கமும் மேம்பாடும், நவீன தமிழும் சிற்றிதழ்களும், நார்த்தாமலை சிவன் கோயிலின் அற்புதங்கள், படைப்பு திறனும் கோட்பாடும், உலகத் தமிழ் ஆண்டு மலர் என பல்வேறு இதழ்கள் படைப்பை உருவாக்கியவர், சகலமும் தமிழ் என சிந்தித்தவர், மரபின் வேர் பார்த்தவர், புதுமையின் மலர் கண்டவர், முனைவர் சே.சு.நா. சந்திரசேகரன் தமிழ் பேராசிரியர் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே எனும் தாயுமானவரின் கைகளில் தவழ்ந்த தமிழே, உன்னை வணங்கி மகிழ்கிறேன். முத்தமிழ் நிறைந்த சபையோர் அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ் ஐயாவை பற்றி ஒரு மணி நேரம் பேசலாம். ஏன்னா அவ்வளவு என்னை பாதித்திருக்கிறார். ஒரு 15 நிமிடங்களிலிருந்து ஒரு 20 நிமிடம் என்னோடு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் இரவை அவர் எனக்காக விழுங்கி இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு அவருடைய சிந்தனையிலும் நான் அன்றைக்கு அவருடைய ஒரு சாதாரணமான அந்த 1/4 மணி நேர பேச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு நபரினுடைய அடையாளத்தை நான் அன்னைக்கு பார்த்தேன். அவ்வளோ ஒரு அற்புதமான சிந்தனையாளர். இன்றைக்கு பேசுகிற பொழுது அவர் சொன்ன பல தகவல்கள், ஆசிரியருக்கான உலகம் தழுவிய ஒரு சங்கம், அதே போல தமிழ் குழந்தைகளுக்கு, தமிழ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தனை விதமான விளையாட்டுக்களை புகார் பெட்டி என்கிற முறையிலே உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பாங்கு, இதெல்லாம் தமிழுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். உண்மையிலே நம்ம எல்லாம் பாராட்ட வேண்டிய ஒரு மாபெரும் தமிழ் கொடையாளர், புரவலர், நம்மளுடைய மரியாதைக்குரிய ரமேஷ் ஐயா அவர்கள், மருத்துவர் ரமேஷ் ஐயா அவர்கள். ஒரு கணித பேராசிரியர் உருவாக்கிய ஒரு தமிழ் மருத்துவர், ஒரு கணித பேராசிரியரினுடைய ஒரு கனவு, மிகப்பெரிய கனவு இன்றைக்கு பலித்திருக்கிறது என்றால் அது ரமேஷ் ஐயா மூலமாக. ரமேஷ் ஐயா பேசுகிற பொழுது ஐயாவை நான் கவனித்தேன். ஐயா கணித பேராசிரியர் நம்மளுடைய ரமேஷ் ஐயாவினுடைய தகப்பனார் அவர்களை கவனித்தேன். ரொம்ப உன்னிப்பாக ஐயாவினுடைய பேச்சை அவர்கள் கவனித்து கொண்டே இருந்தார்கள். சில நேரங்களிலே அவர்கள் அழகாக புன்முறுவல் செய்தார்கள். என் மகன் எப்படி ஒரு அழகான இடத்தை பிடித்திருக்கிறான், இந்த உலகத்தையே ஆட்டுகிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறான் என்கிற எண்ணம் அவருடைய மனதிலே இன்றைக்கு ஓடிக்கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அதே போல இன்னொன்று, இந்த மேடையிலே தன்னுடைய ஆசிரியரை அவர்கள் அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர்களினுடைய வாயிலிருந்து வந்த அந்த ஒரு விதமான நடுக்கம், அதை உன்னிப்பாக நான் கவனித்தேன். தன்னுடைய பேராசிரியரை, தன்னுடைய ஆசிரியரை இங்கே மரியாதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணமே மிகப்பெரிய எண்ணம் அல்லவா? யார் செய்கிறார்கள் இன்றைக்கெல்லாம்? ஆசிரியரை பார்த்து யார் அப்படி பார்க்கிறார்கள்? நான் ஆசிரியராக இருக்கிறேன். எத்தனையோ மாணவர்கள் என்னிடத்துல பார்த்துட்டு, ஐயா கிளம்புங்க ஐயா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க. அப்படி எத்தனையோ ஆண்டுகள் கழித்தும் கூட தன்னுடைய ஆசிரியரை நினைவாக இந்த மேடை பாராட்டுகிறது என்றால் அது ரமேஷ் ஐயாவினுடைய உள்ளமாகத்தான் இருக்க முடியும். அதே போல இன்னொரு நிகழ்வு, நம்மளுடைய எல்லா மேடைகளிலும் நான் பார்த்திருக்கிறேன், நிகழ்வை நடத்துகிறவர்கள் நடுநாயகமாக அமர்ந்திருப்பார்கள். எல்லா மேடைகளிலும் நான் பார்த்திருக்கிறேன். பல ஆயிரம் மேடைகளை பார்த்ததிலும் நடந்த விஷயம் என்ன என்றால், நடத்துகிறவர்கள் நடுநாயகமாக இருப்பார்கள். ஆனால் நின்று கொண்டே இருந்தார். நம்ம ஐயா போய் பார்த்துட்டு சேர் எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன், எவ்வளோ அன்பான உள்ளம் பாருங்க. இதை நடத்துகிறவர் நிற்கிறார், இங்கிலாந்திலிருந்து வந்து தமிழ்நாட்டிலே தமிழை பரப்புகிறார், அவரை நாம் நிற்க வைக்கக்கூடாது என்கிற எண்ணம் மேடையில் இருக்கக்கூடிய அன்பு உள்ளத்திற்கு கிடைத்திருக்கிறது. அப்ப தமிழை மதிக்கிறவர்களை இந்த உலகம் மதிக்கின்றது. அவர்களுக்கான ஆசனத்தை எப்பொழுதும் தயாராகவே வைத்திருக்கிறது. அவர்களுக்கான இடம் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய இடம். இன்றைக்கு முத்தமிழ் அகாடமியினுடைய சில செயல்பாடுகள், நான் காணொளியிலே முத்தமிழ் அகாடமி என்று போடுகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 75 காணொளிகள் கிடைத்தது. அந்த 75 காணொளிகளும்
மேலை நாட்டிலே ஒரு பெரிய வரப்பிரசாதம் அல்ல, தமிழ்நாட்டிலே உள்ளவர்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா இங்கே மரபு என்பது மறக்கப்பட்டது, மரபு இல்லை. எல்லாம் நாம் தமிழ்நாட்டிலே தமிழை மறந்து நவீனமயமாக்கி கொண்டிருக்கிறோம், மொழியையும் இனத்தையும் பண்பாட்டையும் மரபுகளையும். ஆனால் மரபுகளை மீட்டெடுக்கின்ற ஒரு மகா புருஷர் யார் என்றால் அது முத்தமிழ் அகாடமியினுடைய நிறுவனர் ரமேஷ் ஐயா அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு யாருமே இல்லை. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை எல்லாம் பார்க்கிறோம், ஆன்மீக சாம்ராஜ்யங்கள் வேற எங்கோ அழைத்து செல்கிறது, அரசியல் சாம்ராஜ்யங்கள் இங்கிட்டு வேற எங்கிட்டோ அழைத்து செல்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலைவர் என்று நான் வருகிற பொழுது நடிகர்கள் வேறு எங்கோ அழைத்து செல்கிறார்கள். தமிழை வளர்ப்பதற்கு யாரும் இல்லை என்கிற பொழுது வந்து நிற்கிற மகா புருஷர் நம்ம ரமேஷ் ஐயா அவர்கள். மாற்று கருத்தே கிடையாது. ஜோரா கைதட்டலாம் அவருக்காக. இன்னும் ஒரு ஒரு மகா கைதட்டலையே நம்ம அவருக்காக கொடுக்கலாம். அந்த 75 வீடியோக்களையும் நான் ஒருமித்து பார்க்கிற பொழுது ஒன்று கிடைத்தது. ஒரு மரபை மீட்டெடுக்கிற முதல் முறை என்று சொன்னார்கள். உண்மையிலேயே முதல் முறை தான். இன்றைக்கு 2024 இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இன்னொரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்தால் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே வெளிநாட்டிலே மறக்கப்பட்ட தமிழர்களினுடைய பாரம்பரியம் மரபுகள் எல்லாம் காணாமல் போயிருக்கும். இது ஒரு பெரிய வருந்தத்தக்க விஷயம். அதை மீட்டெடுக்கிற முயற்சி மிகப்பெரிய முயற்சி. இந்த நேரத்திலே நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே அவருக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மேம்பட்ட ஒரு நிலைக்கு இந்த முத்தமிழ் அகாடமி இன்றைக்கு 2வது முறையாக விழா நடத்துகிறது. இங்கிலாந்திலே ஒரு முறை, தமிழ்நாட்டிலே ஒரு முறை. இந்த விழா இன்னும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் முத்தமிழ் அகாடமியினுடைய கிளைகள் உருவாகி இதே போல மரபுகளை தமிழகத்தை போல இங்கிலாந்திலை போல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் இருக்கிற தமிழர்கள் மரபை பேண வேண்டும் என்கிற அளவிற்கு இந்த ஒரு அழகான அமைப்பு மிகப்பெரிய அமைப்பாக மாற வேண்டும் என்கிற நிலையிலே வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய சொல்லணும். விஜயலட்சுமி அம்மா அவர்கள் அவங்கள பேசின நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். அம்மாவை நம்ம உமாபாரதி அம்மா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. எங்களுடைய முத்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய அமைப்புகளிலே நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் அழைத்தோம். அப்போ விஜயலட்சுமி அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா, சார் ஒரு 2 நாள் டைம் தாங்க. ஏன்? எங்கள் ஐயாட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன். ரமேஷ் ஐயாவிடத்திலே பேசி அவர்கள் சரி நீங்கள் பேசலாம் என்ற அனுமதி தந்தால் மட்டுமே தான் அவர்கள் பேசுவார்கள். இதுக்கு பேர் தான் அமைப்பு. அந்த அமைப்பில் இருக்கிறவர்கள் எவ்வளோ அழகான ஒரு சட்டதிட்டங்களை எல்லாம் வகுத்து தன்னை அழகாக ஒரு தலைமை இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை நான் இந்த இடத்திலே பார்க்கிறேன். நான் வர்றேன் போறேன்ட்டு யாரும் போல. அதே போல சமீபத்திலே கூட ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் கூப்பிடுகிற பொழுது நான் ஐயாவிடத்தில் பேசிவிட்டுத்தான் சொல்வேன் என்று சொன்னார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் பேசிய அன்றைக்கே கூட அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அப்படி தன்னுடைய மனக்கண்ணிலே அவர்கள் கொண்டு வந்திருந்ததை நான் அன்றைக்கே பார்த்தேன். எவ்வளவு திட்டமிடல்! இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு ஹோட்டலில் ஒரு முன் வரைவு திட்டத்தை கொண்டு வருவதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. காரணம், இங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய வான ஊர்தி விழா நடந்தது. அதனால் பயங்கரமான டிராஃபிக் ப்ராப்ளம், அன்னைக்கு போக முடியல. இன்னொன்றையும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்மளுடைய அருள் ஐயா அவர்கள் அழகாக ஒன்றை சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய அருள் ஆளர் நம்மளுடைய வள்ளலார் அவர்களினுடைய தோன்றலாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்ததனாலே இந்த இடம் அருள் பொங்கியதாக மாறி இருக்கிறது என்று சொன்னார்கள். நம்மளுடைய உமா அம்மா அவர்கள் சொன்னார்கள், நல்ல அழகான தமிழை இந்த இடத்திலே உருவாக்கி இருக்கிறோம், நான் வருவதற்கு தடங்கள் ஏற்பட்டது, எனவே
வந்தது மிகப்பெரிய இறையினுடைய அருள். எனவே இந்த இடத்துல இறை பொங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன். 4 நாட்களுக்கு முன்பாக எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய கார்களை எல்லாம் பாலத்திலே போய் நிப்பாட்டினார்கள். கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை இருக்கும், எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள் என்று அரசு அறிவித்தது. ஆனால் நேற்றைக்கே எல்லா மழையும் காணாமல் போய்விட்டது. இயற்கையும் இந்த விழாவிற்கு ஆசி வழங்கி இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லி, இன்னும் நீண்ட நாட்கள், நீண்ட ஆண்டுகள், நீண்ட வரலாறை நம்மளுடைய முத்தமிழ் அகாடமி பெற வேண்டும், புகழை பெற வேண்டும். ஐயா அவர்களுக்கு நிறைந்த ஆயுள், மிகப்பெரிய புகழ் இவருடைய குழுக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. வேல்டெக் ரங்கா சங்கு கலைக்கல்லூரியில் இருந்து எங்களுக்காக வந்து சிறப்புரையாற்றிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. முதன்மை செய்தியாளர், புதிய வணக்கம் தமிழ்நாடு மின்னிதழ். இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சியை இங்கு வெளியிட்ட பெருந்தகை, தமிழ் மீதின் உள்ள அன்பால் கடல் கடந்து நெகிழ்ந்து எங்களை ஆதரித்து கொண்டிருக்கும் பெருந்தகை, தமிழ் தழைக்க அயராது உழைக்கும் மண்ணின் மைந்தன், முனைவர் கவிஞர் காந்தி கருணாநிதி அவர்களை பாராட்டி பரிசளிக்க முனைவர் சே.சு.நா. சந்திரசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்களை ஏற்புரையாற்ற அழைக்கிறோம் அன்போடு. அன்னை தமிழே, அணித்தமிழே, எங்கள் அழகு தமிழே, செம்மொழியாம் உயிர் தமிழே, முதல் வணக்கம். அவையில் நிறைந்த ஆண்டோருக்கும் அரங்கன் நிறைந்த சோழர்களுக்கும் என் முதல் வணக்கம். இந்த விழாவிலே பங்கேற்று உங்களுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் வழங்கப் போகிறோம் என்று கடந்த மாதம் சென்சோர்டில் இருக்கின்ற எனது சகோதரர் மைந்தன் அன்புச்செழியன் அவர்கள் கூறினார்கள். கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் கட்புண் நோய்களாகத்தான் மருத்துவர் ரமேஷ் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். அதுவரை அவர் குரல் கேட்டதில்லை. அன்று பேசும்பொழுதே அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் இருக்கும், 20 மணித்திரைகள் தமிழை பற்றி தான் பேசினார். நான் இறுதியாக கேட்டேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று. மருத்துவர் என்ற உடனே வியந்து போனேன். ஒரு மருத்துவர் தமிழை வளர்க்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு தமிழ் ஆசிரியர்கள் சங்கம், அதே போன்று தமிழ் பெட்டி என்ற 2 அமைப்புகளையும் துவக்கிறார்கள். இந்த முத்தமிழ் அகாடமி என்பது, அகாடமிக்கு தமிழ் கல்வி கடல் ஆர் அல்லது கல்வி கழகம் என்று கூறப்படும். அப்படி கல்விக் கழகத்தில் ஆசிரியர் பெருமக்களை பெருமிதம் செய்ய வேண்டும் என்று, தமிழாசிரியர்களை வளர்க்க வேண்டும், அது மரபு மொழியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலே அந்த முத்தமிழ் அகாதமி செயல்பட்டு வருவது உண்மையிலேயே எனக்கு பெருமிதம் கொள்ள வைக்கிறது. இந்த விழாவில் 2 பெரிய ஆளுமைகள் இருக்கிறார்கள். ஒன்று என்னை கவிஞனாக்கிய முண்டாசு கவிஞர் பாரதியின் வாரிசு இருக்கிறார். வாடிய பெயரை கண்டெல்லாம் வாடினேன் என்று கூடிய அந்த பசிப்பினி போக்க வேண்டும் என்று உயர்ந்த சிந்தனையை கொடுத்த வள்ளலாரின் வழித்தோழன் இருக்கிறார்கள். அதுபோல் தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற மொழியில் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு ஒன்று தமிழ் மொழிக்கு கொண்டது அன்று. உயிரெழுத்துக்கள் அந்த 12லுமே சிரிக்க முடியும். என்று அந்த தமிழ் உயிரெழுத்துக்களையே சிரிக்கக்கூடிய ஒரே மொழி தான். இந்த சிரிப்பு சிரித்ததனால்தான் வருகின்ற ஏப்ரல் 78
பிடிக்க இருக்கிறேன். ஆகவே தமிழை வளர்ப்போம், தமிழை நேசிப்போம், அதுவும் தனித்தமிழில் பேசுவோம். ஆங்கிலம் கலவாது பேசுகின்ற அந்த பக்குவத்தை இலங்கை தமிழர்கள் மட்டும் வைத்திருக்கிறார்கள். நாம் இன்று மாறிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் 10 வயது மாணவ மாணவியர்கள் பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் நாம் தமிழை நேசிக்க வைக்க வேண்டும். தமிழ் மொழியில் ஆங்கிலம் கலவாது பேசுகின்ற அந்த பாங்கனை உருவாக்க வேண்டும் கூறி பேராசிரியர்கள் கூறினார்கள். கடந்த 4 நாட்களாக மிரட்டி கொண்டிருந்த மழை இன்று ஓய்வெடுத்திருக்கிறது. ஏனென்றால் இங்கு தமிழ் மழை பொழிய போயிருக்கிறதால் நாங்கள் அதை செய்வெடுக்க வேண்டும் என்று அந்த மேகங்கள் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து மீண்டும் மருத்துவர் ரமேஷ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. பாட்டு யாழினி அவர்களை பாட அழைக்கிறோம். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் என்றால் எனக்கு குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டிய தந்திர வெங்கடேசன் என்றிருக்க வேண்டிய நேனுக்கு மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கலிநாயக்கிறங்கி கலினே இறங்கி மிளையாய கோவில் நிற்கின்றாய் கேசவா. கலிநாயக்கிறங்கி கலினே இறங்கி மிளையாய கோவில் நிற்கின்றாய் கேசவா. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. யாரும் மறக்காம மல்லையப்பா உன்பில் மார்பில் என்றும் இருந்திர கருணை கடல் என்னை இன்றும் இருந்திர. எது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் மக்களின் மழலை பேச்சை கேட்டு இன்புறாதவர்களே குழலிசை யாழிசை இனிது என்பார்களாம். ஆம், உங்கள் குரலுக்கு நாங்கள் எல்லோரும் அடிமை. யாழினிக்கு எங்கள் அனைவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு நிமிஷம் இந்த குழந்தை பாடினதுக்கு அத்தனை பேர் இன்னொரு சிறப்பாக இன்னொரு பலமாக ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், கொஞ்சமாவது ஏதாவது ஒரு மறந்து போயிடுவா ஒரு வரிய என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வரியை கூட மறக்காம இவ்வளவு பெரிய பாட்டை எம்எஸ் அம்மா பாடினதை நம்ம எல்லாம் அப்படி அனுபவிச்சு கேட்ட பாடல். இந்த குழந்தை கிட்டத்தட்ட ராகம் கூட நல்ல பாடுற அளவுக்கு மிகச்சிறப்பாக பாடின யாழினிக்கு நம் எல்லோர் சார்பாகவும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இவங்க யாருன்னு கேட்டால் நம்ம ரமேஷ் ஐயாவோட அண்ணாவோட பேத்தி. அதையும் இந்த இடத்துல நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். அவங்க கொள்ளுத்தாத்தா இங்கே அதை அருமையாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வணக்கம். ஏன்னா தன்னுடைய மகன்கள் மட்டும் இல்லை, பேத்திகள் மட்டும் இல்லை, கொள்ளு பேத்தி முதற்கொண்டு இந்த
மேடையில் ஏறி ஒரு சிறப்பான ஒரு பாராட்டு பெறுவதை காணும் ஆனந்தம் பெற்ற ஐயா அவர்களுக்கு சிறப்பான வணக்கங்கள். கவிஞர் விஜயகிருஷ்ணன் ஐயா அவர்களை பதக்கத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பேசுறதுக்கு வராங்க நிறைமதியன். அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைமதியன். நான் இப்பொழுது தமிழர்களின் பண்பாட்டை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவருக்கொரு குணமுண்டு. வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத பெருமை நம் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்டு. காரணம் மக்கள்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுத்ததே நம் தமிழ் மொழிதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழ் மொழியும் தமிழ் நாட்டின் மக்கள்களின் பண்பாடும் தான் மிக பெருமை வாய்ந்ததாக இருந்தது. சங்க காலத்தில் மன்னர்கள் மற்றும் கடையேழு வள்ளல்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வந்தார்கள். சேரர், சோழர், பாண்டியர்கள் வீரத்திலும் மட்டுமல்லாமல் மக்கள்களையும் பாதுகாத்தார்கள். குறுநில மன்னர்கள் பேகன் குளிரில் நடுங்கிருக்கும் மயிலுக்கு போர்வை கொடுத்தார். பாரி முல்லை செடிக்கு தேர் கொடுத்தார். அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார். வல்வில்லோரி வில்லம்பு வித்தைகளையும் நடனம் கற்றுக் கொடுத்தார். நெடுமுடிக்காரி மக்கள்களுக்கு இல்லாததை என்னிடம் இல்லை என்று கூறாமல் அள்ளி கொடுப்பார். இதேபோல் நம் தமிழ்நாட்டில் மக்கள்கள் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகள் மட்டுமல்லாமல் முகம் தெரியாதவர்களையும் அவர்களின் முகம் மலர விருந்தோம்பல் செய்வார்கள். தீதும் நன்றும் பிறதரவாரா, யாதும் ஊரே யாவரும் கெளிர் என்பதை உறக்கச் சொன்னது நம் தமிழ் மொழிதான். மானம், காதல் மற்றும் வீரம் போன்றவற்றையும் உறக்கச் சொன்னது நம் தமிழ் மொழிதான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம். குழந்தைக்கு பதக்கத்தை அளிக்க அருள்நந்தி சிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக உரையாடல் விஜயலட்சுமி வைஷ்ணவி. வணக்கம் வைஷ்ணவி. வணக்கம் ஆசிரியை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நீங்கள் கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நிமிர்ந்து அங்கே பார்த்து பேசணும். கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எந்த கடற்கரைக்கு? திருச்செந்தூர் கடற்கரைக்கு. திருச்செந்தூர் கடற்கரைக்கா? அருமை. சரி, கடற்கரைக்கு போனீங்கல்ல, என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மணல்ல வீடு கட்டினேன். ஓ, அப்புறம்? நண்டை துரத்தி ஓடுனேன். பயமா இல்லையா? இல்ல. சரி, நண்டை துரத்தி ஓடுனீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? சங்கு கிழிஞ்சல் பொறுக்குனேன். சங்கு கிழிஞ்சல் வீட்டில் வச்சிருக்கீங்களா? பார்க்கலாமா? வச்சிருக்கேன். சரி, அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? தண்ணியில நனைஞ்சேன். அம்மா ஒன்றும் சொல்லையா? இல்ல. ஓ சரி, அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? பந்தை தட்டி ஆடினேன். பந்தை தட்டி ஆடி இருக்கீங்க. சரி, அங்கே கடற்கரையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டீங்களா? கஞ்சி. கஞ்சியா? ஓ, அங்கே ஒரு மடத்தில் கஞ்சி கொடுத்தாங்களா? ஆமா. கஞ்சி எப்படி இருந்துச்சு?
நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரி, கஞ்சி குடிச்சிட்டு அந்த நெகிழி குவளைய என்ன பண்ணீங்க? குப்பை தொட்டியில போட்டோம். நிஜமா? நிஜம். சரி, எல்லாரும் குப்பை தொட்டியில போட்டாங்களா? இல்ல. இல்லையா? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே குப்பை தொட்டியில போடணும். எல்லாருமே குப்பை தொட்டியில போடணும். சரி, நம்ம கடற்கரையை சுத்தமா வச்சுக்கிறது நம்ம பொறுப்பு தானே? ஆமா. சரி, இன்னொரு கடற்கரைக்கு போலாமா? போலாம். போலாம். சரி, அருமை. நன்றி வைஷ்ணவி. நன்றி ஆசிரியை. அம்மா சொல்லிட்டாங்க, சொல்லிடுவோம். நான் சொன்னதுக்கு நன்றி. நம்மகிட்ட இந்த பழக்கம் இருக்குது, எல்லார்ட்டையும் என்னையும் உட்பட சொல்கிறேன். நம்ம ஒரு குப்பையை போடுறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவோம். நம்மிடம்தான் தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கு. நன்றி அம்மா. குழந்தைக்கு பதக்கத்தை அளிக்க அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அருமை அருமை. அழகான பழக்கத்தை எங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுத்த உங்கள் இருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் பேசினவங்க அம்மாவும் பொண்ணும். விஜயலட்சுமி ரங்கேஷ் முத்தமிழ் அகாடமியோட மரபு மொழி பயிற்சியாளர். அவங்க ஒரு பிரெஞ்சு ஆசிரியை. ஆங்கிலமும் பிரெஞ்சும் ஆன்லைனில் இணைய வழியில் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியை. ஆனால் தன் பெண்ணை சிறப்பாக தமிழில் இந்த மேடையில் பேச வச்சு பழக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு ஒரு பாராட்டை கொடுத்துருங்க. நன்றி அம்மா. அடுத்ததாக பாரதியார் பாட்டு பாட ஆர்யா ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது நண்பர் நிறுவனர் திரு ரமேஷ் துலவ வெங்கடேஸ்வரன் அவர்களின் தவ புதல்வன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை, எச்சிக்கத்தலோடலும் எதிர் நின்ற போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை, பிச்சை வாங்கி உண்ணும் வாக்கை பெற்றுவிட்ட போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை, இச்சை கொண்ட பொருளெல்லாம் ஈழ்ந்து விட்ட போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை. குழந்தைக்கு பதக்கத்தை அளிக்க அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது முத்தமிழ் அகாடமியின் நிறுவனர் திரு ரமேஷ் அவர்களின் திருக்குமாரன். முதல்ல சிறப்பாக அவர் கைத்தட்டுங்க. இதில் ஒரு உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும். என்னன்னு கேட்டால் அவருக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. ஆனால் தமிழ் படிக்கணுன்ற ஆர்வத்தில் ஆங்கிலத்தில் அந்த பாடலை எழுதி அந்த உச்சரிப்பு அதுக்கு கண்டிப்பாக கை தட்டணும் நம்ம. ஏன்னா தமிழ் தனக்கு தெரியாது, சின்ன குழந்தை, இனிமே தான் தமிழ் கற்றுக் கொடுக்குற வயசு. அந்த நாட்டில் இனிமே தான் அவங்க தமிழ் படிப்பாங்க. ஆனாலும் ஆர்வம் என்பது அந்த பரம்பரையாக வந்த தமிழ் ஆர்வத்துக்கு இந்த குழந்தைக்கு இன்னொரு சிறப்பாக கைத்தட்டி. பாரதியின் கவியில் எழுதாத வீரமும் விவேகமும் எதிலும் இல்லை என்பார்கள். அழகாக பாரதியார் பாட்டு பாடிய ஆர்யா ரமேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மா அவர்களுக்கு நன்றி.